ஹை வீவர்ஸ், இன்னைக்கான வீடியோவில் என்ன நடக்குது சொல்லிட்டு பார்ப்போம். வீடியோக்குள்ள போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு கொஞ்சம் சப்போர்ட் பண்ணுங்க. வாங்க இப்போ வீடியோக்குள்ள போகலாம். கார்த்திக்கு ஒரே டவுட்டு, யார் அது கரெக்டான நேரத்தில் சாமுடிஷி அத்தைக்கு ஃபோன் போட்டு இந்த மாதிரி மாமாவுக்கு ஹார்ட் அட்டாக் அப்படிங்கிற விஷயத்த சொன்னா, அதை நம்ம எப்படியாவது கண்டுபிடிக்கணுமே அப்படின்னு சொல்லிட்டு மயில கூட்டிட்டு அந்த ஹாஸ்பிட்டலுக்கு போறாங்க. அங்கே போயிட்டு அங்கே ரிசப்ஷன் லிஸ்ட்டில் இந்த டைம்ல இருக்கிற சிசிடிவி ஃபுட்டேஜ் வேணும் அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. அவங்களும் அந்த காட்டுறாங்க. அதில் நம்ம ரேவதி பர்தா போட்டு ஃபோன் பண்ணுறதை நம்ம கார்த்திக் நோட் பண்ணிட்டாங்க. இதை பர்தா போட்டு இருந்தா உன்னை கண்டுபிடிக்க முடியாதுன்னு நினைச்சியா, அதெல்லாம் எனக்கு தெரிஞ்சிரும் அப்படின்னு சொல்லிட்டு மயில் கிட்ட சொல்றாங்க. யாரோப்பா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும்போது கார்த்திக் சொல்றாங்க, வேற யாரு, ரேவதி தான் இந்த மாதிரி எல்லாம் பண்ணிருக்கா. ரேவதிக்கு எப்படி தெரியும் நான் மாட்டக்கூடாதுன்னு? அவ கரெக்டான நேரத்துல இந்த மாதிரி பிளான் பண்ணிருக்கானா? ஏதோ ஒரு விஷயம் அவளுக்கு தெரிஞ்சிருக்கு. வீட்டுக்கு போய் அவகிட்ட என்ன ஏதுன்னு கேட்போம்னு சொல்லிட்டு வீட்டுக்கு போறாங்க. அங்க போயிட்டு ரேவதி கிட்ட எல்லா விஷயத்தையும் சொல்றாங்க நம்ம கார்த்திக். எனக்கு தெரியும், நீ தானே அந்த ஹாஸ்பிட்டல்ல இருந்து உங்க அம்மாவுக்கு கால் பண்ணி இது மாதிரி உங்க ஹஸ்பண்டுக்கு முடியலன்ற விஷயத்த சொன்னது, எதுக்காக நீ இப்படி பண்ண அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும்போது ரேவதி சொல்றாங்க, எனக்கு எல்லா உண்மையும் தெரியும் ராஜா, நீ எங்க அம்மா கிட்ட மாட்டிக்க கூடாது அப்படின்னு சொல்லி தான் நான் இந்த மாதிரி பிளான் எல்லாம் பண்ணேன் அப்படின்னு சொல்லிட்டு கார்த்திக் கிட்ட ரேவதி சொல்றாங்க. கார்த்திக் கேட்கறாங்க, உனக்கு எப்பல இருந்து என்னை பத்தின விஷயம் எல்லாம் தெரியும் அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும்போது ரேவதி சொல்றாங்க, நீ உங்க அம்மாவுக்கு கொல்லி வச்சல, அதை நான் பார்த்தேன். அப்புறம் பாட்டி கிட்ட கேட்டேன், பாட்டி உண்மையை சொல்லுங்க, நான் யார்கிட்டையும் சொல்ல மாட்டேன்னு சொல்லிட்டு சத்தியம் வாங்கி தான் கேட்டேன். பாட்டியும் எல்லா விஷயத்தையுமே சொன்னாங்க அப்படின்னு சொல்லிட்டு ரேவதி சொல்றாங்க கார்த்திக் கிட்ட. இதெல்லாம் கேட்ட கார்த்திக் அப்படியே அமைதியாவே இருக்கிறாங்க. அவங்களால எதுவுமே பேச முடியல. ரேவதி சொல்றாங்க, உனக்கு எவ்வளவு பெரிய மனசு ராஜா, நீ உன்னோட அடையாளத்தையும் மறைச்சுக்கிட்டு இந்த குடும்பத்தை சேர்த்து வைக்கணும்னுக்காக ஒரு டிரைவரா எங்க வீட்டுல வேலை பார்க்குற. உன்னோட மனசு யாருக்கு வரும்? கண்டிப்பா நீ இப்போதைக்கு அம்மா கிட்ட மாட்டிக்க கூடாது. என்னைக்காச்சும் ஒரு நாள் உன்னை பத்தின உண்மைலாம் அம்மாவுக்கு தெரிய வரும். ஆனா அதுக்குள்ள அம்மாவுக்கு உங்க மேல இருக்கிற கோவம் எல்லாம் போயிடும் அப்படின்னு சொல்லிட்டு ரேவதி கார்த்தியை சமாதானப்படுத்துறாங்க. கார்த்தி சொல்றாங்க, அந்த நேரத்துல மட்டும் அந்த ஃபோன் கால் வரலனா கண்டிப்பா இந்நேரம் என்னை பத்தின விஷயம் எல்லாமே அத்தைக்கு தெரிஞ்சிருக்கும். சரி, எல்லாம் நல்லதுக்கு தான் அப்படிங்கிற மாதிரி கார்த்தி போயிடுறாங்க. இந்த சைடு நம்ம மயில் ஒரு டைவர்ஸ் நோட்டீஸை ரெடி பண்ணி வீட்டுக்கு வர வைக்கிறாங்க. அப்போ மயில் அந்த லெட்டரை பார்த்துட்டு, மயில் இனிமேட்டு உன்னோட ஆட்டத்தை ஆரம்பிச்சிருந்தா அப்படின்னு சொல்லிட்டு அந்த லெட்டரை பார்த்துட்டு ஐயோ அம்மா அப்படின்னு சொல்லிட்டு ஓடி போறாங்க. என்னாச்சுடா, எதுக்காக இப்படி கத்துற அப்படின்னு சொல்லிட்டு ராஜராஜனும் அந்த லெட்டரை வாங்கி படிக்கிறாங்க. பயங்கர ஷாக் ஆகுறாங்க. ரோகி அதை வாங்கிட்டு என்னப்பா அப்படி அதுல இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அவங்களும் படிக்கிறாங்க. அவங்களும் பயங்கர ஷாக் ஆகுறாங்க. இங்க சாமுண்டீஸ்வரிக்கு மண்டையே வெடிக்குது. என்ன ஆளாளுக்கு லெட்டரை படிக்கிறீங்க, ஆனா அது என்ன விஷயம் இருக்குன்னு சொல்லவே மாட்டேங்கிறீங்களே அப்படின்னு சொல்ல, அப்போ ரோகிணி கிட்ட கேக்குறாங்க, ரோகிணி நீயாவது என்ன நடந்துச்சுன்னு சொல்லுமா அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும்போது ரோகிணி சொல்றாங்க, நம்ம சித்திக்கு சிவனாடி டைவர்ஸ் நோட்டீஸ் அனுப்பியிருக்காங்க அப்படின்னதை கேட்டதுமே சந்திரகலாக்கு பயங்கர ஷாக்கு, தூக்கி வாரி போட்டுருச்சு. அப்போ மயில் சொல்றாங்க, என்ன சிவனாடி டைவர்ஸ் நோட்டீஸ் அனுப்பியிருக்காரா? அதுவும் ஒரு நல்ல விஷயம் தான். சின்னத்தை எங்க சிவனாடி கூட சேர்ந்து வாழ்றாங்க, அவனோட கேரக்டர் பிடிக்கல, அவன் சரியான ஃப்ராடு அப்படி இப்படின்னு தெரிஞ்சுதானே அவங்க அவங்க அக்கா வீட்டுல தங்கியிருக்காங்க. அப்புறம் எதுக்கு யோசிக்கணும், அழகா இந்த டைவர்ஸ் நோட்டீஸ்ல சைனை போட்டுட்டு உன்னோட சங்காத்தமே வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு போயிட வேண்டியதான் அப்படின்னு சொல்லிட்டு மயில் சொல்றாங்க. இதை கேட்டுட்டு சாமுண்டீஸ்வரியும் சொல்றாங்க, ஆமா சந்திரா, இது உனக்கு ஒரு நல்ல வாய்ப்பு. அவன் ஒரு ஃப்ராட் இல்ல, அவன் ஒரு அயோக்கியம், அவன் கூட எல்லாம் நீ இனிமேட்டு வாழவே முடியாது. இந்த பேப்பர்ல சைனை போட்டு கதையை முடிச்சு விட்டுரு அப்படிங்கிற மாதிரி சாமுண்டீஸ்வரி சொல்றாங்க. அப்போ நம்ம சந்திரா பயங்கரமா கொதிச்சு போய் நிக்கிறாங்க. டே, எல்லாரும் சேர்ந்து நாடகம் ஆடிட்டு இருக்கீங்களா? எனக்கு தெரியாதா இந்த வேலை யாரு பார்த்திருப்பான்னு சொல்லிட்டு, இடிடா உங்களுக்கு நான் வச்சுக்கிறேன் அப்படிங்கிற மாதிரி சந்திரா எதுவுமே பேசாம அப்படியே அமைதியா இருக்காங்க. சாமுண்டீஸ்வரி கேக்குறாங்க, என்னாச்சு சந்திரா, இந்த டைவர்ஸ் நோட்டீஸ்ல சைன் போடுறதுக்கு உனக்கு விருப்பம் இல்லையா அப்படிங்கிற மாதிரி கேட்கும்போது சந்திரா சொல்றாங்க, அப்படிலாம் இல்லக்கா, அது அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே யோசிக்கிறாங்க. நம்ம சாமுண்டீஸ்வரி சந்திராவை பார்த்து பயங்கரமா முறைக்கிறாங்க. இதோட இந்த எபிசோட முடிச்சிருக்காங்க. நம்ம சந்திராவுக்கு பெரிய அப்பா வச்சுட்டாங்க. நம்ம கார்த்தியும் மயிலும் அவங்க மட்டும் தான் பிளான் பண்ணுவாங்களா, நாங்களாம் பிளான் பண்ணா எங்கேயோ போயிருவீங்க அப்படிங்கிற மாதிரி மயில் கார்த்திக் 2 பேருமே ஓரமா நின்று சிரிச்சுக்கிட்டு இருக்காங்க. நம்ம சந்திரகலா அவங்கள பார்த்து செம்ம கடுப்புல இருக்காங்க. இனிமேட்டு நம்ம சந்திரகலாவை பத்தின விஷயம் எல்லாம் நம்ம சாமுண்டீஸ்வரிக்கு கார்த்தி மயில் இவங்க 2 பேருமே ஆதாரத்தோட நிரூபிச்சாங்கன்னா இன்னும் எபிசோட் வேற லெவல்ல போகும். நம்மளும் வெயிட் பண்ணி பார்ப்போம். ஓகே வீவர்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க.